இந்த 3 கேள்வியை தான் நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் கபூர்ல முன்கர் நக்கீர் கேட்பாங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? 2வது கேள்வி மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? 3வது கேள்வி மண் நபியுக்க, உன்னுடைய நபி யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிட்டோம்னு வையே, அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையோ கவலையோ கபூர்ல இருக்காது. இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கு, இதுக்கு ஈஸியாக பதில் சொல்லிடலாமே. உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டால் அல்லாஹ், உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டால் இஸ்லாம், உன்னுடைய நபி யாருன்னு கேட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஈஸியாக சொல்லிடலாமே. கேள்வியும் ஈஸி தான், பதிலும் ரொம்ப ஈஸி தான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இங்கே ஈஸியாக பதில் சொல்லிடலாம். ஆனால் கபூரில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படும் போது நம்ம வாயிலேருந்து கரெக்டாக பதில் வரணும். யாருக்கு தெரியுமா இதுக்கு கரெக்டாக பதில் வரும்? யார் இந்த உலகத்தில் வாழும் போதே இந்த கேள்வி பதிலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறாங்களோ, அவங்களால மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். மற்றவங்கனாலெல்லாம் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது.